பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தத்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் ஒரு வனாந்தரமான இடத்திற்கு தேடி வருகிறார்கள். அவர்களை பார்த்த இயேசு கிறிஸ்து மனதுருகி அநேகரை இங்கே சொஸ்தமாக்குகிறார். சாயங்காலமான போது இயேசு கிறிஸ்துவிடம் பேதுரு வந்து சொல்லக்கூடிய காரியம், நேரமாயிற்று, அவர்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தத்தை கொள்ளும்படி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுமையாக அனுப்பாமல் திருப்தியாக்கி அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து இங்கே திருப்தியாக்கி அனுப்புகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் விலகாது இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகவில்லை. ஒரு வனாந்தரமான இடம்தான். சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் தாமதமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் வனாந்தரமான இடம், இங்கே சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் தாமதமாகிவிட்டது, அதனால் இனி எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று விலகி போகவில்லை, அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த பொழுது அவர் நம்மை பார்த்து மனதுருகி இருக்கிறார். அவர் நம்மை நிச்சயமாக திருப்தியாக்குவார். எப்பொழுது அவர் திருப்தியாக்குவார் தெரியுமா? நாம் அவரை விட்டு விலகாதிருக்கும் பொழுது. வனாந்தரமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது, காலம் தாமதித்து கொண்டே இருக்கிறது, இனிமே என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதிருங்கள். அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு அவரை விட்டு விலகாதிருங்கள். இங்கே அவர்களை எப்படி திருப்தியாக்கி வழி அனுப்புகிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் விலகாது இருக்கும் பொழுது நம்மையும் திருப்தியாக்கி நடத்துவார். விலகாதிருங்கள், கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விலகாதிருக்கும் பொழுது திருப்தியாக்கி நடத்துகிற தகப்பனப்பா, நீ உம்மை விட்டு விலகாதிருக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.